கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள், அது தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 16/12/2024 அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது. இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது 13/1/2025 வரையிலும் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, எம்பெருமான் இறைவனுக்குண்டான மாதம், கிருஷ்ணனுக்குண்டான மாதம், ஈஸ்வரனுக்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க. பீடை மாதம் கிடையாது, தனுர் மாதம். தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம். கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். எம்பெருமான் ஐயப்பன் கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம், விரதம் இருக்கக்கூடிய மாதம். இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார, தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 அதிகாலையில் எழுஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மைமறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை, திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருத்தங்க வீட்லேயும் சரி, யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது பரமபத வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம். இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மாதம் பிறக்கிறது அப்படின்றது 16/12/2024 தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம். அடுத்தது 17/12/2024 எம்பெருமான் ரமண பகவானுடைய 145வது ஜெயந்தி நாள். அதுக்கு அடுத்தது 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா, அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் 28/12/2024. ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது, பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேற, சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேற. சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க 100 பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் கிடைக்கும். பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம், அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷ நேரத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி, திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம். அதுவும் சனி பிரதோஷம் 100 பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 30/12/2024 எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது 30/12/2024. தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது, அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர். அடுத்தது 2/1/2005
ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம். ஸ்ரவண விரதம், திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 10/1/2021 25 என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க. சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி. அடுத்தது 12/1/2025 ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள். சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனம்ன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். மற்றும் 5 சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 12/1/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 13/1/2025 ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை. ஆருத்ரா தரிசனம், சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது, அவருடைய நடன ஸ்வரூபத்தை செரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது. இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா. குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவான் கர்க்கடகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார். அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும், தனுர் மாசத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும், எம்பெருமான் சுக்கிர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாய் இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார். இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர். அப்போ இப்படியேற்பட்ட வசந்த மாசத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம். நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன், சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது 30 நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா. கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானவர் நீச்சமடைஞ்சிருக்கிறார். நீச்சமடைஞ்சவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் நீச்ச நிலை அடைந்ததினால் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உஷ்ண சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இரத்த தொடர்புடைய ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெளியில் உணவு சாப்பிடுவதையும் வெளியில் யூரின் பொது கழிப்பிடத்தை பயன்படுத்துவதையும் தவிர்ப்பது இந்த மார்கழி மாதத்தில் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் எம்பெருமான் கேது பகவான் இருக்கின்றார். கேது பகவான் என்பது ஞானக்காரகன். ஞானம் எப்பொழுது கிடைக்கும்? பிரச்சனைகள் வந்து அதன் மூலியமாகவே ஞானம் கிடைக்கக்கூடியது. அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது மிகச்சிறந்தது. அவ்வாறு மீறி கொடுத்தால் அதனுடான பிரச்சனைகளை நாம் தான் சந்திக்க வேண்டிய வரும். அதே போன்று முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதினால் முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு சிறு பிரச்சனைகள் வந்த பிறகு வச்சுப்பட்டோம். அதே போல் கம்யூனிகேஷன் துறைகள் இருக்கக்கூடியவங்க, ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் மற்ற இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் பண வரவு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் செய்த உங்களுடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கண்டுபிடிக்க அத்தனைக்கும் ரெகக்னைஸ் கிடைத்தால் திடீர் பண வரவு, திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் மேற்கொள்ள முயற்சி செய்யும் கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கும். இதை தவிர பார்த்தோம் என்றால்
பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் புத பகவான் இருக்கிறார். இந்த புத பகவான் 3க்கும் 12க்கும் உடையவர், 5ஆம் இடத்தில் இருக்கிறார். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அத்தனை அன்பர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்ததினால் வீட்டில் எந்த விதமான ஒரு சுபகாரியங்களும் நடக்காமலே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தடைகள் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களுடைய அனுகிரகமும் கிடைக்க வேண்டும். இதை தவிர பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் முன்னோர்களுடைய மூத்தோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுது ஒரு வீட்டில் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் மற்றும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் அந்த குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொடர் தடைகள், குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகளுடைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் பயணம் செய்யக்கூடியது, ஒரு சுபகாரியங்கள் கூட நடக்காத கடகராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வழிபாடும் முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு உண்டான வழிபாடும் செய்யும் பொழுது கண்டிப்பாக மேன்மையான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும், வாக்குவாதம் விதாண்டாவாதம் செய்வதை தவிர்த்தோம் என்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவுக்கு முயற்சிகள் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம் என்றால் கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். விட்டு கொடுத்து விட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதை தவிர உங்களுடைய ராசியில் உள்ள செவ்வாய் பகவானானவர் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் கஷ்டமான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குவது, கடன் கொடுப்பதை தவிர்ப்பது மிக மிக சிறந்தது என்றே சொல்லலாம். அதே போல பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னரினால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 8ஆம் இடத்தில் உண்டான சனி பகவான் அஷ்டமத்து சனி என்று பெயர். அஷ்டமத்து சனி நடப்பதனால் பொது போக்குவரத்தில் போவது சிறப்பு. தனி வாகனங்களில் செல்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. சில அவமானங்கள், சில அசிங்கங்கள், தேவையற்ற பிரச்சனைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூடவே செவ்வாயானவர் வக்ரமாகி நீச்சமடைஞ்சு பார்ப்பதனால் உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிவயிறு உபாதை, எலும்பு, மஜ்ஜை மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷனரி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை தவிர 9ஆம் இடத்தில் உண்டான ராகு என்றாலே பிரம்மாண்டமான செய்கைகள், பிரம்மாண்ட முயற்சிகள் தொடங்க வேண்டும் என்று எண்ணம் வரும். ஆனால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய வரும். தனக்காரகனான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் முயற்சி எடுக்கும்போது ஒரு முறைக்கு 10 முறை யோசனை செய்து முயற்சி எடுத்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசியைச் சேர்ந்த மாணவர்கள், லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதனால் படிப்பின் உண்டான கவனக்குறைவு, மறதி, ஞாபகமின்மை போன்றவை அத்தனையும் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் படிப்பில் நிறைய கவனம் செலுத்த வேண்டும். படிப்பதோடு எழுதி பார்த்து அதை படித்தால் மெமரி கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிஹெச்டி போன்று படிக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய படிப்பில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மேல் வேலை செய்யக்கூடிய ப்ரொஃபஸரில் உங்களுடைய பேரில் அபிமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்து விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் உண்டான கருத்து வேறுபாடுகள் மறைந்து உங்களுக்கு பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் பணியில் உயர்தரம் ஏற்படக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பணியில் பாதுகாப்பு என்ற கான்ட்ராக்ட் வேலையாக பார்த்து கொண்டிருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணிக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானை பொறுத்தளவுக்கு தனக்காரக குரு பகவான் லாபம் 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 என்று கொட்டோ என்று கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த இடத்தில் பணம் கேட்கிறீர்களோ
வண்டி வாகனம் வாங்க வேண்டும் நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு வண்டி வாகனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சைக்கிள் வைத்திருக்கிறவங்க டூ வீலரும், டூ வீலர் வைத்துக் கொண்ட காரும், கார் வைத்துக் கொண்டிருக்கிற லேவிஷ் ஷேடன் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய அன்பர்கள், கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், நிலம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக க்ஷேத்ராடம் செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் கேதார்நாத், பத்ரிநாத், முக்திநாத் போன்ற வடமாநிலங்களுக்கு தேசாந்திரம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும், காசி, ராமேஸ்வரம் மற்றும் கயா, பல்கர்னி மற்றும் அலகாபாத் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்துட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி மாதம் என்றே சொல்லலாமா? வெற்றி மாதம் என்றே சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களை சுப காரியங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது சந்திராஷ்டம தினங்கள். இந்த 30 நாட்களில் உள்ள பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது 3 மற்றும் 4, 5 மற்றும் 6 மற்றும் 7 இந்த தினங்களில் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது மிக சிறந்ததாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் செய்வதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் உண்டு. ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை என்றால் கிடைக்க வேண்டிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். இவர்கள் சரணாகதி அடைய வேண்டியது திங்களூர், சந்திர பகவானுடைய ஸ்தலம் திருவையாறு, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள திங்களூருக்கு சென்று அங்கு உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் சந்திர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு வந்தால் வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் பனி போல் விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மார்கழி மாதம் என்பது ஆனந்தமான மாதம் என்று சொல்லலாமா? ஆனந்தமான என்றாம். நீண்ட நாட்களாக வெளியூர், வெளிமாநிலம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு வெளியூர், வெளிமாநில பயணங்கள் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் ஏற்றமான நிலை கிடைக்கும். தொழிலில் இதுவரை இருந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி செய்யக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கும். பிரான்ச்சைசி புதிய புதிய முயற்சிகள் மூலமாக புதிய புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு பணி நிரந்தரமற்ற இருந்தவர்களுக்கு பணி நிரந்தரமும், பணி நிரந்தரமானவர்களுக்கு பதவி உயர்வும், பணவரவும் கிடைக்கக்கூடிய மாதம் என்று சொல்லலாம். நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டிருந்த கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதம் விலகி வருகின்ற தை மாதம் நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு என்று சொல்லலாம். இதுவரை பணத்திற்காக பிரச்சனையில் கடனில் மாற்றிக் கொண்டிருந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் கேட்ட பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் தொட்ட காரியங்கள் அத்தனையும் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு முயற்சி எடுத்து படிப்பிற்காகவும், தொழிலிற்காகவும், செய்கின்ற வேலைக்காகவும் வெளியூர் போன்ற நினைக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான பிஆர் மற்றும் பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு மற்றும் சிட்டிசன்ஷிப் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் வெற்றி வெற்றி என்று கூறக்கூடிய மாதம் சொல்லலாமா? வெற்றி வெற்றி என்று கூறக்கூடிய மாதம் சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை.